இனிது. வெளில போங்க. அப்பா, நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க, அதனால நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ்ப்பா, ஜீவாவை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவசர அவசரமா ஜெனிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனாலதான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லப்பா, நம்ம ஜெனி தான் ஜீவாவை ரொம்ப லவ் பண்ணோம். ஆனா ஜீவா ஜெனிக்கு நல்ல புத்திமதி சொல்லி இப்போதைக்கு நம்மளுக்கு லவ் எல்லாம் வேணான்னு தான்ப்பா சொன்னான். ஆனா அதுக்காக அவன் ஜெனியை லவ் பண்ணலாம் அர்த்தம் கிடையாதுப்பா. அவனும் உயிருக்கு உயிரா ஜெனியை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா ஒரு வாட்டி கூட அவனோட லவ் ஜெனிக்கிட்ட அவன் சொன்னதே கிடையாது. எங்க அவனோட லவ் சொல்ல போய் அவளோட படிப்பு பாலாயிருமோன்னு அவன் ஒரு நாள் கூட சொன்னது இல்லப்பா. அப்படிப்பட்ட ஜெனியூனான பையன்பா ஜீவா. ப்ளீஸ்ப்பா, அவன் மேல கோவப்படாதீங்க. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. ப்ளீஸ் அவங்கள ஏத்துக்கோங்கப்பா. ஆமாங்க மாமா, ப்ளீஸ் மாமா, அவங்கள மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கோங்க. நீ வாய் முடு. நான் என்ன பண்ணேன் மாமா? ஆமாப்பா, கௌசி என்ன பண்ணா? எதுக்கு அவ மேல கோவப்படுறீங்க? எல்லாத்துக்கும் காரணமே அவதான். நானா? நான் என்ன பண்ணேன் மாமா? ஆமா, நீதான் எல்லாத்தையும் மறைச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. என்னப்பா பேசுறீங்க? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கும் கௌசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தான் ஜீவாவை லவ் பண்ணேன். ஜீவா என்னை லவ் பண்ணாலும் ஒரு வாட்டி கூட அவர் என்கிட்ட சொன்னதே கிடையாது. எங்க நான் ஏதாச்சும் பண்ணிக்க வேணும் பயந்து தான் ஜீவா என் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர இந்த கல்யாணத்துக்கும் கௌசிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நீங்க கோவ பண்ணணும்னா நீங்க அது என் மேல மட்டும்தான் கோவ பண்ணணும். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட பிடிவாதத்தால மட்டுமே வந்தது. வாய் மூடு ஜெனி. இனி ஒரு வார்த்தை நீ பேசின நல்லா மனுஷனா இருக்க மாட்டேன். ஏன் டேவிட் இப்படி கோவப்படுறீங்க? நம்மளும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம். அப்ப ஏன் இவங்களை மட்டும் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம என் அண்ணன் பொண்ணு கௌசி எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? அவ என்ன பண்ணா? வாய் மூடு விஜய். அண்ணன் பொண்ணு. என் அக்கா பையனை அங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் உன் அண்ணன் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது கனவுலையும் நடக்காது. இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கௌசல்யாக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. அப்பா, இதுக்கும் எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நான் சொன்னதுதான். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கௌசல்யாக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. உனக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு ரூபாவை பார்த்து வச்சிருக்கேன். அவளோட தான் உனக்கு என்கேஜ்மெண்ட். ஒரு வருஷம் கழிச்சு அவளோட தான் உனக்கு கல்யாணம். இன்னில இருந்து கௌசல்யாவை நீ மறந்துடு. என் அக்கா பையன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னா இவளோட அண்ணன் பொண்ணும் என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. இதுதான் என் முடிவு. டேவிட், நீ அவர் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத கௌசி. நான் அவர்கிட்ட பேசுறேன். இல்ல மாமா சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. அவர் உறுதியா தான் சொல்லிட்டு போறாரு. மாமா சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் வரேன். ஏய் கௌசி நில்லு. அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? எல்லாம் ஒன்னால வந்தது. உங்க கல்யாணத்தினால இவங்க கல்யாணம் நடக்காம போக போகுது. அந்த மனுஷனுக்கு கோவம் கௌசல்யா மேல இல்ல, என் மேல. அவங்க அக்கா பையன் ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறது கோவத்துல என் அண்ணன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுவும் இல்லாம நீ அவரை மீறி கல்யாணம் பண்ணியிருக்க. அதனால அந்த கோவத்தினால அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாத கிருஷ்ணா. என் புருஷனை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். போய் கௌசல்யாவை சமாதானப்படுத்து. சரிம்மா. அதுக்கு முன்னாடி ஜீவாவையும் ஜெனியும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரணும். வீட்டுக்கு போகவே பயமா இருக்குடா. நீ கவலைப்படாத ஜீவா, நான் வரேன். நான் வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். சரிங்க ஆண்டி. அதுக்கு முன்னாடி போய் நான் அங்கிளை சமாதானப்படுத்தணும். சரிங்க ஆண்டி. டேய் கவலைப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் லவ்வே வேணான்னு ஒதுங்கி இருந்தேன். ஆனா கடைசியில நானும் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. சரிடா, ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். போய் கௌசல்யாவை சமாதானப்படுத்து. சரி. அப்பாடி போயிட்டான். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுது. எங்க 2 பேத்தையும் தனியா விடணும்னு கொஞ்சமாவது எங்களுக்கு தோணுச்சா? சே. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட டீசென்சி கிடையாது. என்னங்க? அது எப்படி? எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் உன்னால மட்டும் சிரிக்க முடியுது? என்ன ஜீவா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? என் கனவு, என் ஆசை எல்லாமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அப்போ நான் எவ்வளவு ஹாப்பியா இருப்பேன். சரி அதெல்லாம் விடுங்க. ஹனிமூனுக்கு எங்க போறோம்? பேசாம நம்மளோட ஹனிமூனை சுவிட்சர்லாந்துல வச்சுக்கலாமா? அங்க ரொம்ப ஸ்னோவா இருக்குமா? அங்க போலாமா ஜீவா? என்ன ஜீவா, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குலாம் எந்த ஆசையும் கிடையாதா என்ன? பேசாம போயிருச்சு நீ. நானே நொந்து போயிருக்கேன். என் வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அடுத்து என்னென்ன பிரச்சனை வருமோன்னு யோசிச்சு பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ
நம்ம எந்த ஊருக்கு ஹனிமூன் போறோம்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு. அட பிரச்சனை இல்லாத லவ் எங்க இருக்கு சொல்லுங்க. என்னமோ ஊர்ல உலகத்துல நம்ம லவ்வுக்கு தான் பிரச்சனை வர மணிக்கு பேசிட்டு இருக்கீங்க. லவ்னாலே எதிர்ப்பு தானே ஜீவா. ஒரு குழந்தைய கையில பேத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பாவுக்கு நம்ம மேல இருக்க கோவமும் போயிடும். உங்க வீட்ல இருக்கவங்களும் என்னை ஏத்துக்குவாங்க. அட அதுக்கு தான் சொல்றேன் ஜீவா, நம்ம ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எந்த ஊருக்கு போகலாம் சொல்லுங்க. பேசாம சுடுகாட்டுக்கு போவோமா? என்னது சுடுகாட்டுக்கு போறதா? என்ன பின்ன என்ன, அவன் நொந்து போய் நின்னுட்டு இருக்கான். உனக்கு ஹனிமூன் கேக்குது ஆ? என்ன கேட்க கூடாதா கேட்டுட்டேன் நானு. கல்யாணம் ஆனா பின்ன அங்கதானே போவாங்க. அதான் சொல்றேன் ஜெனி, வா சுடுகாட்டுக்கு போலாம். உன் கூட ஹனிமூன் போறதும் ஒண்ணுதான், சுடுகாட்டுக்கு போறதும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க ஜீவா, என்னை ரொம்ப கலாய்க்கிறீங்க. இப்போ நீங்க என்னோட புருஷன், அதனால நான் உங்களை சும்மா விடுறேன். முந்தி மாதிரி நீங்க என்னோட லவ்வரா மட்டும் இருந்திருந்தீங்க, நடந்திருக்கதே வேற. சரி பாவம், நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்ல மாட்டீங்கிறதுக்காக நானா இறங்கி வந்து சொன்னா ரொம்ப தான் பண்றீங்கல்ல. இருங்க இருங்க, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க நானும் பாத்துறேன். நீங்க ஒரு மனுஷன், உங்ககிட்ட போய் ஏன் ஆசையை சொன்னேன் பாருங்க, என்னை தான் அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுக்கோ. பிஞ்ச செருப்பா வேணா தரட்டுமா? வேணாம் ஜீவா, என்னை வெறுப்பேத்தாதீங்க. அதேதான் சொல்றேன் ஜெனி, நீ என்னை வெறுப்பேத்தாத. இந்த பிரச்சனைக்கு உன்னால சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா பேசாம இரு. தேவையில்ல ஹனிமூன் அது இதுன்னு என்னை டென்ஷன் பண்ணாத போ. இவ வேற, ஹனிமூன் போனோம் அங்க போனோம் இங்க போனோம்னு. நானே வீட்ல என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற வந்து வெறுப்பேத்துறா. இப்போ இந்த வேலையும் போயிருச்சு. நான் எப்படி என் ஃபேமிலியை ரன் பண்ணுவேன்? எப்படி எங்க 3 பேத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன்? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாவம் ஜெனி, இந்த வீட்ல ராணி மாதிரி இருந்தா, இப்போ என் வீட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட போறா. நான் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நம்பி வந்தவள நான் எப்படி வச்சு காப்பாத்த போறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்ச என் பொண்டாட்டி ஜெனிய நான் கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துப்பேன். ஐ லவ் யூ ஜெனி. ஐ லவ் யூ so மச். நம்ம பிரச்சனையெல்லாம் நல்லபடியா தீர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உன்கிட்ட ஹாப்பியா பேசுவேன். அது வரைக்கும் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத ஜெனி. என்னை மன்னிச்சிரு ஜெனி. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட நடந்ததை எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தணும். சரி போவோம். எப்படி சொல்றாரு? அவர் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு இப்ப திடீர்னு என் மேல கோவப்படுறாரு? அவர் கோவமா இருக்காரு, அது நல்லாவே புரியுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க 2 பேத்தையும் எதுக்கு சேர விடாம பண்ணுவேன்னு சொல்றாரு. அவருக்கு நல்லாவே தெரியும், கிருஷ்ணா தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் என் மனசை வேணும்னே காயப்படுத்துறதுக்காக அப்படி சொல்றாரு. கிருஷ்ணா தான் என் உயிரின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது மாமா எதுக்கு அப்படி சொன்னாரு? அவர் தான் கோவத்தில் அப்படி சொல்றாரு. இவராச்சும் அவங்கள சமாதானப்படுத்தி நான் கௌசியை கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏதாச்சும் சொல்றாரா? அவருக்கு என்னை பிடிக்காம போயிருச்சு போல, அதனாலதான் அமைதியா நின்றுட்டு இருந்தாரு. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? வா கௌசி, நம்ம வீட்டுக்கே போவோம். வைஃபை தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காளே. இப்போ போய் நம்ம பேசினாலும் அவ கோவப்படுவா, பேசலனாலும் கோவப்படுவா. என்ன பண்றது? சரி, கோவப்பட்டாலும் சமாளிச்சுதான் ஆகணும். நம்ம வைஃபை ஆச்சே, வேற என்ன பண்றது? இங்கே நின்று புலம்பிக்கிட்டு இருக்கதெல்லாம் வேஸ்ட். வா நம்ம வீட்டுக்கே போவோம் கௌசி. ஏய் வைஃபை, என்ன? எங்கடி போற? மாமா தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் என் வீட்டுக்கே போறேன். ஓய், என்ன அவர் சொன்னா இந்த அத்தானை விட்டு போயிருவியா? அவ்வளவுதானா இந்த அத்தா மேல நீ வச்சிருக்க லவ்? எனக்கெல்லாம் உங்க மேல நிறைய லவ் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு தான் என் மேல எந்த லவ்வும் இல்லை. லவ் இல்லையா? எதை வச்சு இப்படி சொல்ற? ஆமா, மாமா அப்படி சொல்லும் போது நீங்க அமைதியா தானே நின்றுட்டு இருந்தீங்க. என் ஃப்ரெண்டு பொண்ணு ரூபான்னு ஒருத்தி இருக்கா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லும்போது எதுவுமே பேசல தானே நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமா சொல்ற பொண்ணை நீங்க கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்குவீங்க தானே அர்த்தம். அப்போ என் மேல உங்களுக்கு லவ் இல்லைன்னு தானே அர்த்தம். போடி பைத்தியக்காரி. அவர் ஆல்ரெடி கோவமா இருக்காரு. நான் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினேன்னா இன்னும் கோவம் அதிகமாகும். என் அப்பா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும்.
அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். எங்க அப்பாவோட கோவத்தை தணிக்கிற ஒரே ஆளு என் அம்மா மட்டும்தான். நீ வேணா பாரு, எங்க அப்பா சீக்கிரமா சமாதானம் ஆயிருவாங்க. எங்க வீட்லயே அவருக்கு ஜெனியை தான் ரொம்ப பிடிக்கும். அவ அவங்கள மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வந்த கோவம் தான் இது. மத்தபடி உன் மேல எந்த கோவமும் எங்க அப்பாவுக்கு கிடையாது. இப்போ அவர் ரொம்ப கோவத்துல இருக்கும்போது நாம எது பேசினாலும் அவருக்கு இன்னும் கோவத்தை தான் அதிகரிக்கும். அதனாலதான் அதான் அமைதியா இருந்தேன். அதுக்காக என் வைஃபை மேல எனக்கு லவ் இல்லைன்னு அர்த்தமா? என்ன வைஃபை நீ? அதான புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானா? போங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க அப்பாவுக்கு பயந்த பிள்ளை தான். கண்டிப்பா உங்க அப்பா யாரை சொன்னாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க. கடைசியில என் நிலைமை இதுதான். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓய், இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன்டி. என்னை நம்புடி. நான் கல்யாணம்னு பண்ணா என் கௌசல்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் எங்க அப்பா சொல்ற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ சொல்றது உண்மைதான். நான் எங்க அப்பாவுக்கு பயந்த பையன்தான். ஆனா அதுக்காக அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என் கௌசிய நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன். நீ கவலைப்படாத. மாமாவை சீக்கிரமா சமாதானப்படுத்திடலாம், சரியா? நின்னு போன நம்ம என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். என்ன வைஃபை? அத்தா மேல இப்பயாவது நம்பிக்கை வந்துச்சா உனக்கு? ம்ஹும். கொஞ்சம் கூட உங்க மேல எனக்கு நம்பிக்கையே வரல. ஏண்டி இவ்வளோ தூரம் சொல்றேனே? சரி வாங்க. இது எல்லாத்தையும் மாமா முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுங்க. நான் உங்களை அப்ப நம்புறேன். அதெல்லாம் உடனே எல்லாம் சொல்லிட முடியாது. தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாய் சவடாலாம் இங்க மட்டும்தான். உங்க அப்பா முன்னாடிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னைக்கு மாமா முன்னாடி இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களை நம்புவேன். அது வரைக்கும் நீங்க என்கிட்ட பேசாதீங்க. சீக்கிரமா மாமாவை சமாதானப்படுத்திட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் எப்பன்னு என்கிட்ட சொல்லி அனுப்புங்க. அப்போ வந்து உங்ககிட்ட பேசுறேன். இப்போ வரேன். அடியே நில்லுடி. இங்க நின்று புலம்பாம போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்துங்க. வந்துட்டாரு சத்தியம் பண்றதுக்கு. சரியான பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலியா? என்னடா கிருஷ்ணா, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை கௌசி சொல்ற மாதிரி நம்ம நிஜமாலே பயந்தாங்கோலி தானோ? இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்ம விஜயால மட்டும்தான் கொடுக்க முடியும். சரி, போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் எல்லாத்தையும். என்ன ஜீவா இதெல்லாம்? நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு நான் கனவுல கூட கண்டதில்லடா. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்ன சமாதானம் சொல்ல போற ஜீவா? உனக்கே நல்லா தெரியும் நம்ம வீடு இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு. அந்த மாதிரி நிலைமையில இப்போ உனக்கு ஒரு கல்யாணம் தேவையா? அதுவும் ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்க நீ. நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்மளே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலைமையில நம்மளை நம்பி இப்போ ஒரு பொண்ணையும் கூட்டு வந்திருக்க. நீ ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிருச்சு. இப்போ எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போற? நாங்க எல்லாரும் உன்னை நம்பி தான்டா இருக்கோம். இப்போ உன் பொண்டாட்டி வந்துட்டானே, எங்க எல்லாத்தையும் தெருவில் விட்டுருவேல? அம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன எப்படிடா பேசுவாங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஜீவா. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா. நம்ம படுற கஷ்டத்துல அவளையும் சேர்த்துக்காத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அப்பா, நீங்களாச்சும் அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா. நான் வேணும்னே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலப்பா. என் சூழ்நிலை அப்படி. அதனாலதான் கல்யாணம் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அம்மா கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா. அவங்க வீட்லயும் அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நம்மளை விட்டா வேற எங்கப்பா போவா அவ? சரியோ தப்போ, அவ என்னைய நம்பி வந்துட்டா. நான் தானப்பா அவளை பாத்துக்கணும். அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. ஜீவா, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லடா. நீ எவ்வளவு பொறுப்பான பையன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீயும் இப்படி லவ் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பேன்னு அப்பா கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது. நீ ஒவ்வொரு நாளும் பொறுப்பா இருக்கிறத பார்த்து அப்பா எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த படிக்கிற வயசுல என் பிள்ளை வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் சமாளிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டும் இருக்கான்னு எவ்வளவு பெருமைப்பட்ட தெரியுமா? ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு அப்பா நினைக்கவே இல்லடா. உன் அம்மா சொல்றது சரிதான். அந்த பிள்ளையும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம். அவங்க வீட்டுல எதையாவது சொல்லி அந்த பிள்ளைய விட்டுட்டு வா. போ ஜீவா. ம், 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம்ல. அந்த பிள்ளையை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வா. அவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்தா வா. இல்லைன்னா அவ கூட வேற எங்கேயாச்சும் போயிரு. அவ கூட தான் இருப்பேன்னா இந்த வீட்டில் உனக்கும் எந்த இடமும் கிடையாது. வெளியில போ. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நம்மளை நம்பி வந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வா, கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கீங்க.
ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல, அவன் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடியவனா. நான் இந்த தப்பும் செய்யக்கூடாது, எனக்கே அவ்வளோ அட்வைஸ் பண்றவன் அவன். அவன் இப்படி வந்து நிக்கிறானா, அவனோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அந்த பொண்ணை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம அண்ணன் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான். தாலி கட்டினா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த பொண்ணு என்னோட அண்ணி, என் அண்ணன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. என்ன கஷ்டம் நஷ்டனாலும் அவளும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவ கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என்ன கஷ்டனாலும் அந்த பிள்ளையும் நம்ம கை விட்டுறக்கூடாது. அதுவும் நம்ம கடமை தான். இந்த பார் சங்கீதா, இதெல்லாம் உனக்கு எதுவும் புரியாது, நீ சின்ன பிள்ளை. பெரியவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ உள்ள போ. உங்களுக்கு தான்மா புரியல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு. அந்த பொண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டான், அதனால அந்த பொண்ணு நம்ம வீட்டில் தான் இருப்பா. உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. வாழ்த்துக்கள்டா அண்ணா. வாழ்த்துக்கள் ஜெனி அண்ணி. சங்கீதா, அண்ணனை மன்னிச்சிருடா. ஏன்னு இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னோட சுச்சுவேஷன் அப்படி, நீ என்ன பண்ணுவ? சரி விடு. ஜெனி நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கா, அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளை உன் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நீ அம்மா அப்பாவை சமாதானப்படுத்து, சரியா? சரிடா. ஜெனி, அவங்க சொல்றதெல்லாம் பார்த்து பயப்படாத, நான் இருக்கேன். வா, என் அண்ணன் ரூம் கொண்டு கூட்டிட்டு போறேன். இல்ல சங்கீதா, அத்தை திட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி நான் வர முடியும்? அட, நான் தான் சொல்றேன்ல, வா. சரி. ஜீவா. நீ சங்கீதா கூட போமா, நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்க. டேய், நானும் உன் அப்பாவும் பேசிட்டு இருக்கோம், உன் காதுல விழுகல? நீ என்னடா உன் தங்கச்சி அவளை வீட்டுக்குள்ள கூட்டு போக சொல்ற? நீங்களா உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன், என்ன நடந்துச்சுன்னு கேளுங்கம்மா. வேணாம் ஜீவா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். எங்க நிலைமை என்னன்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு. உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு நாளைக்கே எங்க 3 பேத்தையும் வெளியில துரத்த போற, அது நல்லாவே தெரியுது. அதுக்கு முன்னாடி நாங்களே வெளியில போயிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு அவகாசம் கொடு. நாங்க இடத்த தேடிட்டு நாங்களே கிளம்பிடுறோம். ஏதாவது ஒரு முதியோர் இல்லமா பார்த்து நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறோம். என் மகளை அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுறேன். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் நாங்க எந்த இடைஞ்சலாவும் இருக்க மாட்டோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. அம்மா, நில்லுங்கம்மா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு போறீங்க? அப்பா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்ப நான் இவங்க 2 பேத்துக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பேன்? யாரும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே.